ஆனால் கார்த்திக் சுப்ராஜுக்கோசரம் போய் அந்த அந்த ஒரு டேரக்டருக்கோசரம் போய் பார்க்கலாம் கண்டிப்பாக. ஏன்னா அவரு இதுவரையும் கைவிட்டதா இது எதுவுமே இல்லை. ஏன்னா சூர்யா சாருக்கு ரொம்ப நாளுக்கு அப்புறம் கங்குவா ஒரு டிசாஸ்டருக்கு அப்புறம் வந்து பார்த்தோன்னா இந்த படம் பண்ணுறாரு. இது டெஃபினெட்லி நான் வந்து 3 சாங் பார்த்ததுக்கு அப்புறம் சொல்கிறேன், டெஃபினெட்லி பிளாக் பஸ்டர் ப்ரோ. அடிபட்டாரு. நல்லா அந்த எதிர்பார்த்த படம் வந்து கங்குவா, அது சொதப்பிடுச்சு. அப்புறம் ரெட்ரோ வந்து கார்த்திக் சுப்ராஜோட ஃபிலிம்மு, அவர் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அவரோட ஃபிலிம்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். ரெட்ரோவும் நல்லாயிருக்கும், வெயிட் பண்ணுறேன். ரொம்ப அதிகமாக இருக்குது. ஏன்னா அவர் கார்த்திக் சுப்ராஜோட அடுத்த படங்கள் அந்த இது ஜிகிரதண்டா டபுள்எக்ஸோட அடுத்த சீரீஸ் அது வேறு லெவலில் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம். சூர்யாவுக்கு ஒரு கம்பேக்காக இருக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக. ஏன்னா அவர் கங்குவால் போட்டு அடி அடித்து அவரை தூக்கி வெளியே போட்டு எதோ பண்ணிட்டானுங்க. பட் ஆனால் ரெட்ரோங்கிற இந்த ட்ரைலர் பார்க்கும்போது அல்போன்ஸ் தான் வந்து அந்த பிரேமம் படம் எடுத்தார்ல, அவர் தான் எடிட் பண்ணி அவர் எடிட்டிங் கட்டு சூப்பராக பண்ணி வச்சுக்கிறாங்க. அவர் தான் படம் ஃபுல்லாக பண்ணியிருப்பாருன்னு நினைக்கிறேன், மேபி தெரில எனக்கு. ஆனால் எக்ஸ்பெக்டேஷன் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. இல்லை 2 பாட்டு வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு லவ் சாங் மாதிரி ஒன்று, இந்த சாங் ஒன்று. 2 சாங்குமே சூப்பராக இருக்குது. ஆனால் எனக்கு அந்த 2வது சாங் தான் நல்லா இருக்குது. அந்த ஆத்தி ஏதோ அந்த ஸ்டெப்லாம் போட்டு பூஜா ஆடிப்பாங்களா, அது சூப்பராக இருக்குது. அந்த 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 பாட்டு ரொம்ப கேட்சியாக இருக்குது. அந்த அந்த லவ் சாங் எனக்கு எந்த அளவுக்கு தெரில, அது கேட்க தான் பழக்கம்னு நினைக்கிறேன். இது கண்டிப்பாக கிடைக்கும்னு நினைக்கிறேன், மேபி எனக்கு தெரில. நான் வந்து ஸ்டேஜ்லேயே அவங்க அப்பா வந்து ரொம்ப ஓவராக பில்டப் பண்ணிட்டாங்க. அதுக்கு என்ன அடிக்க போகிறாங்கன்னு தெரில எனக்கு. ஆனால் கார்த்திக் சுப்ராஜுக்கோசரம் போய் அந்த அந்த ஒரு டேரக்டருக்கோசரம் போய் பார்க்கலாம் கண்டிப்பாக. ஏன்னா அவரு இதுவரையும் கைவிட்டதா இது எதுவுமே இல்லை. ஆமாம், ரொம்ப நெகட்டிவ் ஆகிடுச்சு. ஏன்னா அவங்க அப்பா ஓவராக பில்டப் பண்ணி ஆளுக்கு ஓவர் பில்டப் பண்ணி அது ஒரு மாதிரி ஆக்கி வச்சுக்கிறாங்க. கங்குவாலி இதே பில்டப் பண்ணி தான் அது கோட்டை விட்டாங்க. ஆனால் அந்த குடும்பத்தை அடித்தா மட்டும் ரிவ்யூவர்ஸ் எல்லாம் தூக்கி போட்டு மிதிக்கிறாங்க. மற்ற குடும்பத்தை அடித்தா மட்டும் அவங்க அமைதியாக இருக்காங்க. அதுவும் கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது. பார்க்கலாம், படம் பார்த்தாட்டு தான் தெரியும். வெயிட்டிங் ப்ரோ. ஏன் கார்த்திக் சுப்ராஜ் படம்னாலே வந்து பார்த்தோன்னா ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும் அவர் படம்னா. ஸோ இந்த படம் வந்து பார்த்தோன்னா சூர்யா சாருக்கு ரொம்ப நாளுக்கு அப்புறம் கங்குவா ஒரு டிசாஸ்டருக்கு அப்புறம் வந்து பார்த்தோன்னா இந்த படம் பண்ணுறாரு. இது டெஃபினெட்லி நான் வந்து 3 சாங் பார்த்ததுக்கப்புறம் சொல்கிறேன், டெஃபினெட்லி பிளாக் பஸ்டர் ப்ரோ. ஏன் கார்த்திக் சுப்ராஜ் சார் வந்து இந்த படத்தை மழை போல நம்பி இருக்கிறாரு. ஸோ அவரும் கேட்டிருக்கேன் ப்ரோ. அதான் சொல்கிறேன்ல, அந்த படத்தில் 3 சாங்குமே வந்து கேட்டோன்னே அடிக்ட் ஆகிட்டேன் ப்ரோ. ப்ரோ சைலண்டாக வர படம் தான் ப்ரோ என்றைக்குமே ஜெயிக்கும். இந்த பில்டப் விட்டு இந்த 500 கோடி 1000 கோடின்னு சொல்லிட்டு உருட்டுறாங்க பார்த்தீங்களா, அது மட்டும் என்றைக்குமே வந்து பார்த்தோன்னா ஜெயிக்காது. ஆனால் இந்த மாதிரி சைலண்டாக வர்றது அது ரொம்ப நல்லது தான், ப்ரமோஷன் இல்லாமல் வர்றது. ஸோ கார்த்திக் சூர்யா சாருக்கு டெஃபினெட்லி இது கம்பேக் தான் ப்ரோ. நான் இந்த படம் வந்து பார்த்தோன்னா டீசர் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேயே நான் பார்த்து சொல்லிட்டேன், இது ஒரு மகான் மாதிரி ஒரு கம்பேக்காக தான் அமையும். ஸோ கார்த்திக் சுப்ராஜ் சார் நல்ல ஒரு பழக்கமும் கூட, அவர் ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்கிறாரு. இந்த படத்துக்காக எஃபர்ட் போட்டிருக்கிறாரு. மெயினாக நிறைய எதிர்பார்ப்பு இருக்குது. ஏன்னா கங்குவாலையும் சூர்யா ரொம்ப அடிபட்டார். நல்லா அந்த எதிர்பார்த்த படம் வந்து கங்குவா, அது சொதப்பிடுச்சு. அப்புறம் ரெட்ரோ வந்து கார்த்திக் சுப்ராஜோட ஃபிலிம்மு, அவர் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அவரோட ஃபிலிம்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். ரெட்ரோவும் நல்லாயிருக்கும், வெயிட் பண்ணுறேன். பார்த்தா இன்னும் நிறையா வெயிட் பண்ணிட்டுருக்கிறேன். படம் எப்போ வரும்னு வெயிட் பண்ணுறேன். சூப்பராக இருக்குங்க அந்த டான்ஸ், அந்த ஆத்தி அந்த டான்ஸ் நல்லா இருந்துச்சு. வெயிட் பண்ணுறேன், பயங்கரமாக வெயிட் பண்ணுறேன்.